செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி 17:50 நாழிகைக்கு, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அதே தினமே வாக்கியப்படியும், பொதுவாக வாக்கியத்திற்கும் திருக்கணித்துக்கும் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி வரும். ஆனால் இந்த முறை ஒரே நாளில் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை மாலை 22:22 நாழிகைக்கு, அதாவது மாலை 5:20 குருவானவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது திருக்கணிதப்படி பகல் 1 மணிக்கு, வாக்கியப்படி மாலை 5:20 குரு பேச்சு நடக்க இருக்கிறது. இந்த குரு பேச்சு மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் குரு பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், பொதுவாக குரு பகவான் ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறார். இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம் குரு கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். குரு என்றால் பொதுவாக தெய்வ பலத்தை குறிக்கிறது, குரு பலத்தை குறிக்கிறது, முன்னேற்றத்தை குறிக்கிறது, மங்களகரமான காரியங்களை குறிக்கிறது. ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஜீவகாரகன். நம்முடைய ஜீவன் சந்தோஷமாக இருப்பதற்கு குருவுடைய அருள் மிக மிக அவசியம். ஆகவே குரு பெயர்ச்சி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சி என்பது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அதே தினம் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் நடக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. ஒரு வருடத்திற்கு அதே ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். நடுவில் வக்கரமும் இருக்கிறது, அஸ்தமனமும் இருக்கிறது. வக்கரம் அடைந்தாலும் அந்த குரு பகவான் வேறு ராசிக்கு போவது கிடையாது. ஆகவே வருடம் முழுவதும் ஒரே பலன்தான் நடக்கும். வக்கரம் என்று வரும்போது சிறிது அதிகமான நற்பலன்களோ தீய பலன்களோ நடக்கிறதால் சிறிது அதிகமாக நடக்குமே தவிர, குரு ராசி மாற்றம் என்பது கிடையாது. ஒரே ராசியில்தே வக்கரமடைந்து அதே ராசியிலே இருக்கிறார். ஆகவே வக்கரமடைந்தாலும் குரு பெயர்ச்சியில் பெரிய மாற்றம் இருக்கிறது. அந்த வக்கர நேரம் என்பது, குரு வக்கரம் என்பது அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்கரம் ஆரம்பித்து 4/2/2025, அதாவது அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்கரம், பொதுவாக வக்கரம் 5 மாத காலம் வக்கரமாக இருப்பார். இந்த வக்கரமாக இருந்தாலும் வேறு ராசிக்கு போகவில்லை. ஆகவே அதே ராசியில் இருப்பதனால் அதே ராசி பலன்கள் தான் நடக்குமே தவிர, வக்கரம் அடைந்து விட்டார் என்பதற்காக அதற்கு முந்தின ராசி பலன்கள் என்று நடக்கும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம். சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 9ஆம் இடத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் பதவியை கெடுக்காது, பதவியை மாற்றி வைக்கும். ஏனென்றால் இந்த லக்னத்திற்கு, இந்த ராசிக்கு குரு பகவான் நல்லவர். ஆகவே பதவியை மாற்றி வைக்குமே தவிர பதவியை கெடுக்க மாட்டார். ஆனால் ஒரு ரகசியம் என்னவென்றால், இந்த பதவியை மாற்றிக்கொள்வதற்காக சிறப்பான காலமாக இருக்கிறது. ஆனால் ஒரு வேலை கிடைக்கும் வரை, அதாவது அடுத்த வேலை நிச்சயமாகும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலை விட்டு வேறு வேலையை தேடலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களே, ஆனால் 2-3 மாதங்கள் வேலை இல்லாமல் சூழ்நிலை உருவாகும். ஆக வேறு வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பிறகு, அதாவது உறுதியான பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. அந்த சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்களை வெளியிலே அந்த செயல்கள் நடப்பதற்கு முன்பாக சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அதில் தடை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகும், 2ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் இரவு நேர பயணங்களை தொடராமல் இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை செல்லும் போது தனியாக டிரைவரை வைத்து செல்வது நல்லது. நீங்களாக காரை ஓட்டிக்கொண்டோ அல்லது
2 சக்கர வாகனத்தில் ஓட்டுக்கொண்ட இரவு நேர பயணங்களை நீங்கள் வெகு தூரம் செல்லாமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் சிறு அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் சனி ஆட்சி பலத்துடன் இருப்பது பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. 2ஆம் இடத்தில் கேதுபானிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்காவிட்டாலும் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் பேச தெரியாமல் பேசி சில விடயங்களை மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே பேச்சிலே அக்கறை தேவை. மற்றவர்களுடன் பேசும்போது மிகுந்த அக்கறை தேவை. திருமணத்தில் சிறிது தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் சரியான பரிகாரம் செய்வதன் மூலமாக திருமணம் கைகூடும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் உறுதியாகிவிட்டால் உடனடியாக திருமணத்தை செய்வது நல்லது. வெகு காலம் தாழ்த்தாமல் இருக்க வேண்டும். என்றால் திருஷ்டி இருக்கிறது. ஆகவே திருமணம் அங்கே முடியப் போகிறது, அங்கே நாம் பார்க்க போகிறோம், நிச்சயமாக முடியும் என்று மற்றவர்களுடன் அந்த முடிப்பதற்கு முன்பாக சொன்னால் தடைகள் ஏற்பட்டு திருமணம் நின்றுவிடும். ஆகவே திருமண விஷயமாக திருமணம் நிச்சயம் ஆன பிறகு மட்டுமே நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டும். மாணவர்களுக்கு இந்த வருடம் வேறு இடங்களில் வேறு கல்லூரிகளில் இடமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது படிக்கும் இடத்தை விட இடமாற்றம் செய்து கொண்டால் நிச்சயமாக படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும், நன்மைகளை பெற முடியும். இல்லத்தரசிகளுக்கு உங்களுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். ஆனால் கருத்து வேற்றுமையில் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுவதுதான் மிகவும் சிறப்பானது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களை விட உங்கள் கணவன்மார்கள் உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக அவர்கள் உங்கள் வழிக்கு வருவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு நிச்சயமாக காத்திருக்கிறது. ஆனால் அந்த பதவி உயர்வு பெறுவதற்காக மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பாடு அதிகமானாலும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையிருக்கிறது. தொழில் அதிபர்களுக்கு தொழில் விஸ்தரிப்புக்கான காலம் இது. தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். ஆனால் தொழில்துறையிலே பெரிய லாபத்தை இந்த வருடம் எதிர்பார்க்க முடியாது. விஸ்தரிப்பு செய்தால் அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த விஸ்தரிப்புக்கான லாபம் அனைத்தும் அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் பெற்று நல்ல லாபத்தை அடைவார்கள். ஆனால் லாபத்தை அடைவார்கள் என்று இருப்பதற்காக நீங்கள் எதை வேண்டாலும் பயிரிடலாம் என்று இருக்க வேண்டாம். நீங்கள் காலநிலை சூழ்நிலையை அனுசரித்து வேளாண் கூட்டுறவுத்துறைகளுக்கு சென்று அங்கே என்ன பயிரிட்டால் நல்லதோ அதை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் அதன்படி நீங்கள் பயிரிட்டால் நல்ல லாபத்தை பெற முடியும். எல்லோரும் ஒரு பொருளை பயிரிடுகிறார்கள் என்பதற்காக அதையே பயிர் செய்தால் விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே எந்த பருவத்தில் எதை செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து மற்றவர்களிடம் ஆலோசித்து முக்கியமாக அரசு துறையினரும் ஆலோசித்து அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்தில் இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருஷம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களை சார்ந்தவர்களுக்கோ உங்கள் தம்பி அல்லது தங்கைகளுக்கோ அண்ணன்மார்களுக்கோ நிச்சயமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் இதுவரை இருந்த ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் தாய்க்கு இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எப்படியும் இந்த சிம்ம ராசி குருபவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் பிறகு நன்மை செய்வார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக வரக்கூடிய 2025 மார்ச் ஏப்ரல், அதாவது 2025 மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாதங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. எச்சரிக்கையாக மார்ச் மாதம் ஆரம்பத்திலே அல்லது பிப்ரவரி மாதத்திலேயே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில், அதாவது மகம் நட்சத்திரம் என்றால் மகம், பூரம் என்றால் பூரம், உத்திரம் என்றால் உத்திரம், இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு முறை ஆயுஷ ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம்,
தன்வந்திரி ஹோமம், ருத்ர ஹோமம், சுதர்ஷன ஹோமம், இந்த 5 ஹோமங்கள் செய்து விடுங்கள். அதன் மூலமாக வரக்கூடிய மார்ச் ஏப்ரலில் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் 70% நன்மைகளை பெறுவீர்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும். மேலும் நீங்கள் ஹோமங்கள் செய்தாலும் அவசியம் அடுத்த வருடம், அதாவது 2025 மார்ச் மாதத்திலே உங்கள் குலதெய்வத்திற்கு, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு உங்களுடைய எடைக்கடை பச்சரிசி வெல்லம் கொடுத்து விட்டு வருவது நல்லது. மேலும் தொழில்துறையில் நல்ல வெற்றி பெறுவதற்காகவும் ஆரோக்கியத்தை அடைவதற்காகவும் ஒரு வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் அதன் பிறகு தட்சிணாமூர்த்தியையும் அங்கே நின்ற நிலையிலும் கிடந்த நிலையிலும் இருக்கின்ற பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக தொழில்துறையிலையும் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக எல்லா வகையிலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை பெற முடியும் என்று உறுதியாக கூறுகிறேன். சிம்மராசியில் பிறந்தவர்கள் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.